ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசியல் என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி அசோக் அவர்களே, முன்னிலை பொறுப்பை வகித்திருக்கிற மண்டல செயலாளர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற தென்மேற்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் குடந்தை பகுதிகளின் மாவட்ட செயலாளர்களே, எனக்கு முன்னதாக எழுச்சி உரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் முத்து மாரியப்பன் அவர்களே, அன்பு தம்பி வழக்கறிஞர் சபேசன் அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களே, மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களே, எங்களது வழிகாட்டி எனது ஆர்வீர் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்களே, கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அன்பு உறவுகளே, ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்னால் இரண்டு வகை வாய்ப்புகள் இருக்கின்றன. முதல் வாய்ப்பு, அதே திமுக, அதே அண்ணா திமுக, அதே சாதி கட்சிகள், அதே மத அரசியலை செய்கின்ற அதே பிஜேபி, இதே ஊழலில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சிகள், திரை கவர்ச்சியை மூலதனமாக வைத்து அரசியல் செய்ய வருகின்றவர்கள் என ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, எம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனை தலைவராக கொண்டு 2009 ஏற்பட்ட இன அழிவினால் ஒரு புதிய கட்சியை கட்டி படித்தவர்களை, பண்பானவர்களை, இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி சிறிது சிறிதாக தன் அரசியல் வளர்ச்சியை உயர்த்தி இன்று அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக 8% வாக்கினை பெற்று தமிழ்நாட்டின் அரசல் எதிர்கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி. இந்த இருவகை வாய்ப்புகள் தான் உங்கள் முன்னால் இருக்கின்றன. ஒரு தத்துவத்தோடு, கொள்கையோடு இயக்கம் கட்டி அரசியல் செய்கிற அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஆனால் எந்த தத்துவமும் இல்லாமல் இந்த அரசியல் என்பது தொழில், மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு தொழில், காசு போட்டு காசு எடுக்கின்ற தொழிலாக மாற்றி இருக்கின்ற கொள்ளைக்காரர்கள். எதற்காக திமுகவுக்கு ஓட்டு, எதற்காக அண்ணா திமுகவுக்கு ஓட்டு? இந்த கும்பகோணத்தை சுத்தி பாருங்க, எங்கேயாவது சரியான சாலைகள் இருக்கின்றனவா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது மகாமகம். மாமக திருவிழாவிற்கென்று கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. எங்க ஒதுக்கப்படுகிறது? திமுக தலைவர்கள் வீட்டில் ஒதுக்கப்படுகிறது, அண்ணா திமுக தலைவர்கள் வீட்டில் ஒதுக்கப்படுகிறது, ஆட்சி அதிகாரம் உள்ள அதிகாரிகள் வீட்டில் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்டு இந்த தொகுதியே ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தொகுதியாக மாறி கிடக்கிறது. இந்த பரணிகா தியேட்டருக்கு முன்னாடி ஒரு குழி, சாலையில குழியில உருந்து ஒரு வயசானவர் செத்து போயிட்டார். எங்கேயாவது சரியான சாலை வசதி உண்டா? சாக்கடை வசதி உண்டா? வேற ஏதாவது உண்டா? யோசிச்சு பாருங்க. எதற்குங்க திமுகவுக்கு ஓட்டு? ஐயா ஐயா ஐயா, எதற்காக திமுகவுக்கு ஓட்டு? எதற்காக அண்ணா திமுகவுக்கு ஓட்டு? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு தத்துவத்தை முன்வைத்து சரியாக இருந்திருக்கிறார்களா? ஐயா கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அதை தாண்டி இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தலைமை ஏற்கின்ற தகுதி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உண்டா? அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின். இப்ப ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு 5 நாள். அந்த 5 நாள்ல துணை முதல்வர் என்ற முறையில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்று இருந்திருக்கணும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் ஆளையே காணும்.
ஆளே காணும். திமுகவுல தெருவுக்கு தெரு ரவுடிசம். நீங்க புள்ளிவிவரத்தை எடுத்து பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள் 4.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த குற்றச் செயல்களை வரிசைப்படுத்தி பாருங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தாலே கொலை, கொள்ளை, ஊழல், வன்முறை. நினைச்சு பாருங்க. அதே போல தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய நிலையில அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பதான் தூக்கத்திலிருந்து விழிச்ச மாதிரி வீதி வீதியா ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிறார். மக்களை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் இப்போதுதான் எழுந்து வருகிறார். யோசிச்சு பாருங்க. எதை பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறது? அதிமுக பிஜேபியின் கூட்டணியை சேர்ந்து கொண்டு இந்த மக்களை எப்படியாவது சுரண்டுவதற்கு, மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு துடிக்கிறது. இப்ப எடப்பாடி ஐயா கும்பகோணத்துக்கு வந்தாரு. கூட்டத்தை எப்படி கூட்டினா? ஒரு அதிமுக காரங்க மனசாட்சியோட பதிலளிக்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் 300 ரூபாய் காசு, பிரியாணி பொட்டலம், சாராய போத்தல்கள் என்று திமுக என்ன அரசியல் செய்கிறதோ அதே அரசியல் அதிமுக. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? கொடியில தான் வித்தியாசம். கொள்கையில இருக்கா? கொள்ளை அடிக்கிறதுல இருக்கா? தெருவுக்கு தெரு சாராய கடை கட்டியிருக்கானே, தெருவுக்கு தெரு சாராயத்தை வித்து வித்து மக்களை குடிகாரர்களாக மாற்றி, இப்ப குடிகாரம் கூட இல்ல, குடி நோயாளிகளாக. முன்னெல்லாம் ஊருக்கு ஒரு குடிகாரன் இருப்பான், இப்ப தெருவுக்கு ஒரு குடிகாரனாம் ஆகி வீட்டுக்கு வீடு குடிகாரன். 30-40 வயசுலயே குடல் வந்து செத்து போறான். புற்று நோயிலிருந்து என்னென்னமோ நோய் வருதுங்கிறான். அப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த சாராயம். இந்த சாராயத்தை வித்துதான் தமிழ்நாடு ஆட்சியே நடந்து கொண்டிருக்கிறது உறவுகளே. அப்படிப்பட்ட ஒரு அரசியல். இப்போ புதுசா ஒருத்தவர் வராரு, தமிழக வெற்றி கழகம் ஐயா விஜய். ஐயா, உங்கள் கொள்கை என்ன? திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள். எப்படி இருக்க முடியும்? எதிரெதிர் திசையில இருக்கக்கூடிய தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்படி 2 கண்ணா இருக்க முடியும்? அப்பனா உனக்கு இருக்கிறது கண் இல்லையா? குருட்டு தன்மை. உனக்கு பார்வையே இல்ல. விஜய்க்கு எதற்கே வாக்களிக்கணும்? மக்கள் போராட்டத்தில் கலந்திருப்பாரா? உனது பசி, தூக்கம், உறக்கம், வேர்வை, உனது பிரச்சனை ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? விஜய் அழகா இருக்காரு. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு. விஜய் நல்லா சண்டை போடுவாரு. திரையரங்குல தலைவனை தேடி தேடிதான் 50 ஆண்டுகளா அடிமையா நிக்கிறியே. மீண்டும் மீண்டும் எதற்கே திரையரங்குல தலைவனை தேடுற? உன் தலைவனை போராட்ட களங்களில் தேடிப்பார். நிக்கிறானே ஒருத்தவன், எங்க போறானாலும் சரிதான், உரத்த குரலோடு, கை உயர்த்திய கையோடு நிக்கிறானே. வந்து போராட்டக்காரனுக்கு ஓட்டு போடியா? உனக்காக சட்டமன்றத்தில் சத்தமா பேசுவான். மத்தவனுக்கு ஓட்டு போட்டா என்ன பண்ணுவான்? மேசையை தட்டுவான். அதை தாண்டி ஏதாவது பண்ணிருப்பாரா? ஐயா அன்பழகனுக்கு ஓட்டு போட்டோம். 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கும்பகோணத்தை ஒரு மாவட்டமா அறிவிக்க வக்கில்ல அன்பழகனுக்கு. நாண்டுகிட்டு சாகலாம். இப்ப அறிவிப்பானுங்க பாருங்க. இந்த கூட்டத்தில் தாராசுரத்தில் நின்று சொல்றேன், ஜனவரி மாசம் வந்த உடனே ஒரு அறிவிப்பு வரும் ஓட்டுக்காக. இப்ப 4.5 வருஷம் எதையும் செய்யாம இப்ப எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு? ஏன் மாவட்டமா அறிவிக்கல? மாநகராட்சி நம்ம கேட்டோமா? மாநகராட்சி ஆக்கி விட்டு சொத்து வரியிலிருந்து, வியாபார வரியிலிருந்து எல்லா வரியும் ஏத்தி விட்டு விலைவாசியை ஏத்தி விட்டதை விட சாக்கோட்ட அன்பு சாதித்தது என்ன? இந்த லட்சணத்துல மாவட்ட செயலாளர் பதவி உயர்வு வேற. பம்பப்படையூர் பண்ணையாட்டு புடுங்கி சாக்கோட்ட சாம்ராஜ்யத்திட்ட ஒப்படைச்சாச்சு. வெட்கக்கேடா இல்ல? இதெல்லாம் ஒரு அரசியலா? சாக்கோட்டைக்கு பம்பப்படையூர் கல்யாண சுந்தரத்துக்கு மாற்று சாக்கோட்ட அன்பா? நேச்சு பாரு. இந்த திமுக, அண்ணா திமுக கரை வேட்டி கட்டிய கொள்ளைக்காரர்கள். இவர்களிடமிருந்து ஒரு விடுதலை போராட்டம் தேவையாக இருக்கிறது. இப்ப 2026 தேர்தல். இந்த தேர்தல் என்பதே ஒரு விடுதலை போராட்டம் தான். திமுக, அண்ணா திமுக 2 கட்சியிடம் இருந்து
நம்மை நாமே விடுதலை செய்து கொள்கிற, விடுதலை செய்ய வேண்டி நாம் நடத்துகிற விடுதலை போராட்டம். அன்னைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து நாம் விடுதலை போராட்டம் நடத்தினோம். இன்று இந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து விடுதலை போராட்டத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நடத்துவோம். ஒரு படிச்ச பிள்ளை நிக்கிறான், பண்பான பிள்ளை, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான். ஒரு 2 சக்கர வாகனத்துல ஏறி மக்கள் எங்கெங்க கஷ்டப்படுறாங்களோ அங்க வந்து நிப்பான். என் தம்பி ஆனந்த். சாக்கோட்ட அன்பு சட்ட கசங்கி பார்த்திருக்கியா? கல்யாண சுந்தரத்தோட சட்ட கசங்கி நீ பார்த்திருக்கியா? ராமநாதனோட முதுகு வேர்த்து நீ பார்த்திருக்கியா? இல்ல P.A. சேகரோட வேட்டி நடந்து நீ பார்த்திருக்கியா? யாராவது வேர்வை சிந்திருப்பாங்களா உங்களுக்காக? ஆனா என் தம்பி உங்களுக்காக நின்று போராடுவான். ஒரு போராட்டக்காரனுக்கு, புரட்சிக்காரனுக்கு நீ ஓட்ட போடு. உனக்காக சட்டமன்றத்தில் போய் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்பான். திருப்பி மானங்கட்டத்தரமா திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஓட்ட போட்டு உங்களுக்கு நீங்களே வாய்க்கரிசி போட்டுக் கொண்டீர்கள் என்றால் உங்களை காப்பாற்றுவோர் யாரும் இருக்க முடியாது. போதும். இந்த லட்சணத்துல இந்த சினிமா தலைமைக்கு அதுல மயங்கிட கூடாது. தியேட்டர்ல பாரு, விசில் அடி, பூவை தூவு, விசில் அடிச்சுட்டு வெளில வந்துரு. எப்படி வீட்டுக்குள்ள போறப்ப செருப்பை கழட்டிட்டு போறோமோ, தேர்தல் வாக்ககத்துக்கு உள்ள நுழையிறப்போ ரசிக மனப்பான்மை அவுத்து வச்சுட்டு தான் உள்ள போகணும். தியேட்டர்ல பாத்தியா, திரையரங்குல பாத்தியா, விசில் அடிச்சியா, அத்தோட வாயை புத்திட்டு வந்துடணும். அவனை தலைவனாக்குறது, முதலமைச்சனாக்குறது அது தேவையில்லாத வேலை. அது தேவையில்லாத ஆணி. தமிழ்நாட்டிற்கு அந்த ஆணியை புடுங்கவே வேணாம். நமக்கு இருக்க இறுதி வாய்ப்பு அண்ணன் சீமான், போராட்ட வீரன், புரட்சிக்காரன், தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனின் தம்பி. இந்த 5 வருடங்களில் நாம் தமிழர் கட்சி நடத்திய போராட்டங்களின் பட்டியலை கவனிச்சு பாடுற, அப்ப தெரியும் யாருன்னு. ஒவ்வொரு நாடும் மக்கள் பிரச்சனைக்காக மன்றத்தில் நிற்கின்ற மகத்தான தலைவன் அண்ணன் சீமான். இந்த தேர்தலிலே அண்ணன் சீமானின் தம்பியாக களத்திலே நிற்கின்ற எங்களது அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்க வாக்கினை அளிக்கணும். ஓட்டு போட்டியில முதலிடமோ 2வது இடமோ, ஒன்னு முதலா இருக்கணும், 2வதா இருக்கணும். தம்பி ஆனந்துக்கு இந்த தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்கினை தாருங்கள். இப்போது உங்களிடமிருந்து பிரிகிறோம், எப்போது உங்களோட தான் இருப்போம். தாராசுரம் கடை வீதியில எங்களது பிரச்சார பயணத்தை தொடங்குறோம். அதே போல எப்போதும் இந்த பகுதி மக்களோடு நாங்கள் வாழ்வோம் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் தந்து, தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்கி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.